ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 10வது வாரத்தோட 5வது நாள் மதிய வேலை ஓட் நிலவரத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹைப்பும் தட்டி விடுங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கமெண்ட்ஸை சொல்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் விஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. மறந்துட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் என்னை நீங்கள் கேட்குறது எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது. என்னையும் ஒரு மனுஷனாக மதித்து கேட்குறீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்பயே நான் அட்வான்ஸாக சொல்லிடுறேன். யார் யாருக்கெல்லாம் இனி வரப்போகிறவங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வந்தவங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அந்த ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். பிக் பாஸ் வந்து டப்புன்னு ஒரு ட்விஸ்ட்டு அடிக்கிறாரு. ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே வந்து கமருதீன் விஜய் பருவதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து திடீர்னு 9 கேஸையும் முன்னாடி வச்சு இதுலேருந்து ஒன்று சீட்டு எடுங்கன்னு சொல்லிட்டு கிளிப்புல அமுச்சு விட்டா மாதிரி வந்துட்டு பண்ணி விட்டாங்க. அங்கே இருக்கிற கிளியில ஏற்கனவே அந்த கார்டில் இருக்கிற ஒரு கார்டு மட்டும் தான் காண்டாக இருக்குது. அது என்ன கார்டுனா விஜய் பருவதி கமருதீன் கார்டு. அங்கே காமிச்சா எவ்வளோ முக்கியமான கேஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு எனக்கு இந்த கேஸ் தான் வேணும் அப்படின்னு எடுத்து வச்சு செய்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் யாருமே தப்பு பண்ணலையா, மைக்க மறைச்சி யாருமே பேசலையா, இன்னமும் இவங்கெல்லாம் பெரிய உத்தமர்கள் மாதிரி இவங்க மட்டும் தான் வந்து கூண்டில் நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றத்தை செஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்களே. இது பார்க்கும்போது பச்சை தெரியல, இதெல்லாம் வந்து நல்லாவே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா கணினிக்கு காலையில் பேட்டரி மாற்றலன்னு ஒரு கேஸு, நேற்று வந்துட்டு மைக்கை மாட்டாமே போயிட்டாங்க, அது ஒரு கேஸ். இது மாதிரி நிறைய இருக்குது. சாண்ட்ராவே ஒரு இடத்துல சொல்கிறாங்க, திவ்யா வந்துட்டு மைக்க மாட்டாமல் என்கிட்ட நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணா அப்படின்னு. ஸோ இது கூட சாண்ட்ரா சொன்னதுனால தான் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இத்தனை கேமராவில் இதெல்லாம் பதிவாகலைன்ற ஒரு காரணத்துக்காக அவங்களாம் தப்பே பண்ணலை. பதிவாகி பிக் பாஸ் சொன்னதுனால இது தப்புன்னு சொல்கிறது இது எந்த விதத்துலையா? இதில் வேறு இவங்களுக்கு வந்துட்டு இவங்க பன்னீர் விஸ்வமாட்ட செஞ்சால் தான் குற்றம் உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தமா? என்னங்கடா நான் சரி, இதை பற்றிலாம் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய் பருது பயங்கரமான ஒரு முடிவு வேறு எடுத்திருக்காங்க. காலையில் அவங்க அம்மாவுக்கு ஒரு செய்தி சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணி அதையும் போய் பாருங்கள். சூப்பராக இருக்க போது இனிமேல் அவங்களோட மூவ் எல்லாமே. ஸோ இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கா பார்த்தீங்கன்னா நம்மளோட கானாவனத்து இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,80,441 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30.55. ஒருத்தங்க கமெண்ட் போட்டுதாங்க, சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கானாவனத்தை பற்றி பேசும்போது மட்டும் உங்களுக்கு சிரிப்பே வரல, ஆனால் புகழ்ந்து பேசுறீங்க, ஆனால் சிரிப்பே வரலேன்னு கரெக்டாக நோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம முக பாவனையிலே தெரிஞ்சு நம்ம உண்மையை சொல்கிறோமா பொய் சொல்கிறோமா இன்வால்மெண்ட் ஆகி பேசுகிறோமா இல்லையானு. எனக்கு இன்னுமே வந்து கானாவனத்து வந்துட்டு இவ்வளோ ஓட்டு வர்றதுக்கு தப்பு சொல்ல வரல, அவருக்கு வருது, அவருக்கு ரசிகர்களை போடுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவர் எஃபர்ட் போட்டாரான்னு கேட்டிங்கன்னா அவர் போட்டாரன்றதை நான் பேச வரல, அவரை விட அதிகப்படியாக போட்டவங்களுக்கு ஏன் இவ்வளோ ஓட்டு வரலன்றதான் ஒரு வருத்தமாக இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு அந்த முகபாவனை வந்துட்டு வரல. பட் நேற்றுல வந்து பார்த்தீங்கன்னா கானாவனத் பண்ணுற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மொத்த வீடும் வந்துட்டு எடுத்து நிற்கும்போது ஒத்தாளாக வந்துட்டு இவங்க 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பாயிண்டில் எடுத்து வச்சு விக்ரம கலாச்சது, அமித்தை கலாச்சதில் செம மாதம் இருந்துச்சு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இப்போ இந்த சிரிப்பு, புரியுதுங்களா? நம்மளுக்கு பிடிக்கணும், அவங்க பண்ணுற விஷயங்கள் நம்மளை வந்து கவரணும். ஸோ நல்லா இருந்துச்சு. இப்போ வர பாருங்கள், இவங்களுக்கு யாருமே வந்து ஜட்ஜாக வரல, நம்ம கானாவனை தான் வந்திருக்காரு. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் இருந்தாலும் கானாவனத்து இன்னும் நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,05,554 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 17.87. சபரிக்கெலாம் சரியான சான்ஸ் இந்த வாரம், அப்படியே பொக்கிஷ மாதிரி ஒரு சான்ஸ் அப்படியே எடுத்து அழகாக வந்து அவர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ண மாட்டுறாரு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வருது, இல்லை விக்ரம் கரெக்டாக இருப்பான், நீங்கள் அங்கே போய்ட்டுக்கன்றாங்க. ஸோ இவரே வந்து இவர்கிட்ட வந்து வர்றதுக்கு யோசிக்கிறார், புரியுதுங்களா? என்னென்னா இந்த மைக் இஷ்யூ கேஸுக்கு நான் உள்ளே வரலன்றார். ஸோ எல்லாத்துக்குமே பயந்து அதுக்கப்புறமா தான் மைக் இஷ்யூக்கு வந்து அவர் வந்து சேர்த்தாங்க. இன்னொரு விஷயம்னா காலையில் வந்து சூப்பராக வந்து நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கெட்டப் வந்து போட்டிருக்காரு. ஏன்னா அவர்களுடைய பிறந்தநாள். நான் காலையிலே வாழ்த்து சொல்லியிருந்தேன். நீங்களும் வாழ்த்து சொல்லணும், மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே போகிறாரு. ஆதிரிக்கிட்ட அந்த ஒரு டைலாக் உள்ள பாபா டைலாக் அதை விடுறாரு. நீ யார் அப்படின்னு. நான் வந்து ஆதிரி, உங்களுக்கு இன்னும் இங்கே நீ எந்த டீம் அப்படின்னு. நான் எந்த டீமும் கிடையாது, நான் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன மறைமுகம் நீங்கள் தான் டீம் ஆடுறீங்கன்னு. ஸோ இவர் எப்போ இந்த டீமை விட்டு வெளியே வராரோ அப்போ தான் அவரோட கேம் வெளியே வரும். அவர் வந்து எடுக்கிற முடிவுக்கு, அதாவது இவர் வந்துட்டு சரி நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிற நேரம் வந்துட்டு பிக் பாஸ் விட்டு வெளியில் தான் அந்த முடிவு எடுப்பாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு லேட் பண்ணிகிட்டு இருக்காரு. இவரையும் வந்துட்டு உள்ளே வந்து அவங்களும் பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துட்டு வராங்க. பட் ஓட்டு இன்னும் திடீர்னு இந்த வாரம் ரொம்ப அதிகப்படியாகவும் வருது, ஒரே டவுட்டாகவும் இருக்குது. பட் சபரி இந்த அளவுக்கு ஓட்டு வர அளவுக்கு பண்ணுறாரு கேட்டீங்கன்னா சுத்தமாக கிடையாது. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 89,685 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.19. ஸோ கமருதீன் நேற்றுலேருந்து ஒரே புலம்பல், முடியல அவருக்கு, குற்றம் உணர்ச்சி இந்த ஒரு வாரத்தை அப்படியே உள்ளே குத்திக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா
ஒரு வார்த்தை எதுக்கு எல்லாத்துக்குமே கலங்க மாட்டாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது எமோஷ்னலாக ஹர்ட் ஆகிற மாதிரி அந்த அந்த விஷயங்கள். ஏன்னா அவங்க நேர்மையாக இருந்திருப்பாங்க, உண்மையாக இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த சுரண்ட மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்போது நம்மளுக்கு வரும் பாருங்க கோவம், அது தாளாது, அந்த அளவுக்கு ஒரு கோவம் வரும். பட் இங்கே அந்த கோவத்தையும் காட்ட முடியாது, ஏன்னா சுற்றி கேமராவில் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது அவரால் வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல. அப்போ வந்துட்டு விக்ரம் வேறு இதில் வேறு அப்பப்போ வந்து இவங்களை குத்துற மாதிரி வந்து குற்ற உணர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காரு. இதில் வேறு ஐடியா வேறு கொடுக்குறது அவர் தான். கமருதீனும் விஜய் பார்வதி ஒன்றா பேசக்கூடாது. யார் நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு? இந்த விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி வன்மையாக கண்டிக்கணும். நீங்கள் எப்படி வந்து இப்போ ஒரு கண்டஸ்டண்ட்டை பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? அங்கே பேசணும்னு சொல்லிட்டு நாங்களே உள்ளே விட்டுருக்குன்னு சொல்லிட்டு கலாய்க்கணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கமருதீனுக்கு ஒரு பெரிய ஆப்பு இருக்குமோன்ற மாதிரி தோணுது. அதாவது ஓட்டிங்கில் கிடையாது, விஜய் பார்வதி கிட்டேருந்து. ஏன்னா நேற்று வந்துட்டு அரோரா என்னமோ கேஸ் கொடுத்தது நம்ம விஜய் பார்வதி மேலே தான். ஆனால் அங்கே எக்ஸ்போஸ் ஆனது பார்த்தீங்கன்னா கமருதீனோட விஷயங்கள் மட்டும்தான். அதனால தான் பாருங்கள் கமருதீன் கிட்ட அரோரா பேசவே இல்லை மூஞ்சி கொடுத்து. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. அவனை பற்றி நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட்டோமே, ஏன்னா செருப்பு காமிச்சது, அவன் அந்த பொண்ணை பற்றி என்னென்னமோ பேசியிருக்கா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி வந்துடுச்சு. ஸோ கமருதீனை வந்துட்டு அவரோட விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் நேற்று அந்த கேஸே வந்திருக்குமோ. அதனால தான் வந்து சாண்ட்ரா சொல்லும்போதும் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி ஒரு கேமை சொன்னாங்களான்னு தெரியல. பட் கமருதீன் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இனிமேலாவது விஜய் பார்வதி கிட்ட உண்மையாக இருக்கணும். 4வது பேசுனா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க அவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 80,390 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.61. அந்த மைக் விஷயம் மொத்தமே 4 பேர் தான் வந்துட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அதில் ஒன்று சாண்ட்ரா. சிரிக்கிறாங்க. சரி ஓகே போடுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு தண்டனை வந்துச்சு, ஆனால் எங்களுக்கு முட்டை வரலையா அப்படின்னு. ஓஹோ, இப்போ உங்களுக்கு முட்டை தான் பிரச்சனை. முட்டை பிரச்சனையா இல்லை வெளியில் போனால் ப்ரெசென்ட் பிரச்சனையா உங்களுக்கு? அதை முதல்ல சொல்லுங்கள். ஏன்னா டெய்லியும் காலையில் அட்டண்டன்ஸ் போட்டுடுறாங்க, பிக் பாஸ் கிட்ட ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்காங்கலாம் கேட்டு சொல்லுங்கன்ட்டு. ஆனால் அது உண்மையிலே வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா இவ்வளோ அன்பாக இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே கிட்டத்தட்ட அதான் 20 வயசு சம்திங், 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடியோ பிரஜன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க. அவ்வளோ உறுதியானவங்க. ஸோ அதனால தான் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு இந்த வன்மத்தை கக்கிற விஷயங்களும், அதே மாதிரி திவ்யா வந்து சாண்ட்ராவை வச்சு செஞ்ச விஷயங்களும் இன்றைக்கி நடந்துச்சு. செம்மையாக நடந்துச்சு. ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்து சாண்ட்ரா தான் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் திவ்யாவுக்கு. சூப்பரில். ஏமா இந்த சுபிக்ஷா, இந்த ரம்யா, அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் எனக்கு சாண்ட்ரா தான் சூப்பர். 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 52,124 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.83. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் வந்துட்டு எஃப்ஜே எதுவுமே பற்றி பெருசாக பேசுகிறதே கிடையாது, விஜய் பார்வதி சண்டை போடுறதே கிடையாது. ஏன்னா சம்மாடி 2 நாள் நேற்றுக்கு முன்னாடி நாள் சபரியும் கலாச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆதிரியோட கேஸ் ஒன்று வந்துச்சு, அதில் அவருக்கு செம்ம மொக்க வாங்குது. அதுக்கப்புறம் விஜய் பார்வதியோட கேஸில் மொக்க வாங்கினார். நிறைய பக்கம் சுற்றி அடி நடிச்சிட்டாங்க. தூங்கவே இல்லை அவர். எப்போயுமே தூங்குற ஒரு ஆள் தூங்கவே இல்லை. அதனால் பாருங்கள் அவரோட விஷயங்கள் எல்லாமே மாறி இப்போ வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கார். ஒரு வேளை அவருக்கே தோணிருக்கலாம் நம்ம இந்த வாரம் போயிடுவோன்னு. ஆனால் இன்னும் முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே. 6வது பேசுனா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,228 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.66. காலையில் ஒரு பாடம் எடுத்தாங்க கமருதிக்கு. கண்டிப்பாக நம்ம இதை பற்றி சொல்லியே ஆகணும். பனிஷ்மெண்ட்டாக என்ன தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கமருதி ஏற்கனவே ஒரு கானில் இருக்கார். அவர்கிட்ட நாங்கள் ஒரு பனிஷ்மெண்ட்டை சொன்னோடனே நீங்கள் வந்து செய்கிறீங்களா, அதுக்கு போய் பனிஷ்மெண்ட் கிடையாது. வேறு என்னம்மா, அந்த பனிஷ்மெண்ட்டை நாங்கள் எப்போ சொல்கிறோமோ அப்போ நீங்கள் செஞ்சால் தான் அதுக்கு பேர் பனிஷ்மெண்ட். அதே மாதிரி நீங்கள் சும்மா உக்காந்துட்டு இருக்கும்போது நாங்கள் கூப்பிட்டு இந்த வேலையை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கோபம் வருதுல்ல, ஆமாம், அந்த கோபத்தோடு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் பனிஷ்மெண்ட். பாடுறா, பனிஷ்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை நம்ம பார்த்தது இல்லையே. நான் என்ன சொல்கிறேன்னா, வியானா அவர்களே தயவு செஞ்சு இதை வந்து தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி நீங்கள் தஞ்சாவூருக்கு போய் அங்கே போய் வச்சு நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை இனி வருங்கால சந்ததியினர் தெரிஞ்சுக்கணுன்றது என்னோட சந்தோஷம், அதாவது என்னோட விருப்பம். புரியுதுங்களா? முதல்ல இந்த சண்டை போடும்போது ஒரு தமிழும் அப்புறம் நார்மலாக இருக்கும்போது கொஞ்சம் பேசுகிறீங்க பார்த்தீங்கன்னா, அதை கொஞ்சம் தயவு செஞ்சு மாற்றுங்க. சரிங்களா? அதே யாராவது வந்து அங்கே வந்து செய்கிட்டு இருப்பாங்க, இந்த வியானா பண்ணுறது தவறு, ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதில் வேறு வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு ஒரு விளக்கம் போமா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 37,185 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.29. ஸோ ரம்யா பற்றி என்ன சொல்கிறது, நீங்களே ஏதாவது சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி அவங்களாம் தான் ஜெயிலில் போட்டிருக்காங்க, எல்லாருமே வச்சு செய்கிறாங்க.
அந்த அளவுக்கு அவங்களும் எதுவுமே பண்ணவும் இல்லை. அவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, ஏங்க பக்கத்தில் சுபீக்ஷா இருக்காங்க, அவங்கள யாரும் சொல்ல மாட்டீங்க, ஆதிரி இருக்காங்க, அவங்கள யாரும் சொல்ல மாட்டீங்க, என்ன மட்டும் ஏங்க சொல்கிறீங்கன்னு. நீங்கள் தான் அன்பு கங்கோட்டு வெளியே வந்திருக்கீங்களே, அப்போ அன்பு கங்கோட திருப்பி மகேஷன் திருப்புன்ற மாதிரி போயிட்டுருக்கு. சார் இவங்கெல்லாம் மொத்தமாக உங்களோட ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,90,607 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நாளைக்கு யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுலேயும் பார்த்தீங்கன்னா கமரு தான் வெளியே போவாங்கன்னு சொல்லிட்டு இப்போயே வந்து பொருளையெல்லாம் கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் போகிறதுக்கு ரெட் கார்டுன்னு இப்போயே பொருளை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்ரா, பாய் நண்பர்களே.